MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. நாடு முழுவதும் 557 நகரங்களில் சுமார் 24 லட்சம் மாணவர்கள் நீட் தேர்வை எழுதும் நிலையில் தமிழகத்தில் 31 நகரங்களில் சுமார் 1.5 லட்சம் பேர் தேர்வு எழுதுகின்றனர். கோடை விடுமுறையில் சிறப்பு வகுப்புகள் நடத்தினால் பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் கடுமையான வெப்பம் நிலவி வரும் நிலையில் சில பள்ளிகள் விதிகளை மீறி வகுப்புகளை நடத்துவதாக புகார் எழுந்தது. முதலமைச்சர் பிரதமராக இருந்தும் தன் மீது ஒரு ஊழல் புகார் கூட எழுந்ததில்லை என பிரதமர் மோடி கூறினார். ஜார்க்கண்டில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், தான் உயிரோடு இருக்கும் வரை இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு அளிப்பதற்காக அரசியல் சாசனத்தை திருத்த அனுமதிக்க மாட்டேன் என்றார். சிறு தூசு கூட படாமல் அரண்மனையில் வாழும் பிரதமர் மோடியால் மக்களின் பிரச்சனைகளை எப்படி புரிந்து கொள்ள முடியும் என பிரியங்கா காந்தி கேள்வி எழுப்பினார். 4000 கிலோமீட்டர் நடைப்பயணம் மேற்கொண்ட ராகுல் காந்தியை ராஜகுமாரன் என கிண்டல் அடித்த மோடிக்கு பிரியங்கா பதிலடி கொடுத்துள்ளார். பாலியல் புகாரில் சிக்கிய பிரஜ்வால் ரேவண்ணா வெளிநாடு தப்பிச் செல்ல மத்திய அரசு உதவியதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். கர்நாடக முதல்வர் சித்தராமையாவுக்கு அவர் எழுதிய கடிதத்தில் குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை கிடைக்க நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினார். பெண்ணை கடத்தியதாக எழுந்த தேவகவுடாவின் மகனும் கர்நாடக MLAவுமான HD ரேவண்ணாவை சிறப்பு புலனாய்வு குழு கைது செய்தது. அவரது மகன் பிரஜ்வலின் மீது பாலியல் புகார் அளித்த பெண்ணை கடத்தியதாக ரேவண்ணா மீது குற்றம் சாட்டப்பட்டது. ஆபாச வீடியோ புகாரில் சிக்கிய பிரஜ்வால் ரேவண்ணா வழக்கிற்கான சிறப்பு புலனாய்வு குழுவுடன் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா ஆலோசனை நடத்தினார். அப்போது வழக்கின் விசாரணையை துரிதப்படுத்த அவர் உத்தரவிட்டார். கர்நாடக மாநிலம் ஹாசன் தொகுதி பாஜக கூட்டணி வேட்பாளர் பிரஜ்வால் ரேவண்ணாவின் ஆபாச வீடியோ விவகாரம் தொடர்பாக அவரது பண்ணை வீடுகளில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். அங்கிருந்த பணியாளர்களிடம் அவர்கள் விசாரணை நடத்தினர். தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் புதிதாக 6384 புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. அதன் மூலம் பல இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்திருப்பதாகவும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கான கட்டமைப்பை உருவாக்குவதில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வறட்சி ஏற்பட்டுள்ள நிலையில் அதனை கவனிக்க வேண்டிய முதலமைச்சர் கொடைக்கானலுக்கு ஓய்வெடுக்க சென்றதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். ஏற்காடு மலைப்பாதையில் பேருந்து விபத்தில் காயமடைந்தவர்களை சந்தித்து அவர் ஆறுதல் கூறினார். திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். தனக்கு கொலை மிரட்டல் வருவதாக கடந்த 30ஆம் தேதி ஜெயக்குமார் மாவட்ட எஸ்பிக்கு கடிதம் எழுதியதாக கூறப்படும் நிலையில் மர்மமான முறையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார். திருநெல்வேலியில் உயிரிழந்த காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் மரண வாக்குமூலத்தில் MLA ரூபி மனோகரன் பெயர் இடம்பெற்றுள்ளது. 3 வருடங்களாக தன்னிடம் இருந்து 70 லட்சம் ரூபாயை ரூபி மனோகரன் பெற்றதாகவும் அதனை திருப்பி கேட்டால் கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்தலுக்காக காங்கிரஸ் நிர்வாகி KV தங்கபாலு 11 லட்சம் ரூபாயை வாங்கியதாக ஜெயக்குமாரின் மரண வாக்குமூலத்தில் தகவல் வெளியாகியுள்ளது. பணத்தை கேட்டபோது ரூபி மனோகரிடம் வாங்கிக் கொள்ளுமாறு கூறியதாகவும் ஆனால் பணம் திரும்ப வரவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மர்மமான முறையில் உயிரிழந்த நெல்லை காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் எழுதிய கடிதத்தில் ஆனந்தராஜா, குத்தாலிங்கம் ஆகியோர் கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. மரணம் தொடர்பாக விசாரிக்க 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக நெல்லை மாவட்ட SP தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் கொலையில் உண்மையை கண்டறிய வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தினார். தனது உயிருக்கு ஆபத்துள்ளதாக அவர் அளித்த புகாருக்கே திமுக ஆட்சியில் இதுதான் நிலை என்றால் சாமானிய மக்களின் பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுவதாகவும் கூறியுள்ளார். தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு வெப்ப அலைக்கான மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் வெப்பத்தின் தாக்கம் அதிகளவில் இருக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தென் தமிழகத்தில் கடல் சீற்றம் அதிகரிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது.
கோடை விடுமுறையை ஒட்டி சென்னை விமான நிலையத்திலிருந்து தூத்துக்குடி, திருச்சி, மதுரை, கோவை, பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களுக்கு கூடுதல் விமானங்கள் இயக்கப்படுகின்றன. சுமார் 40க்கும் மேற்பட்ட விமானங்களின் சேவை அதிகரிப்பால் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 52,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 15 ரூபாய் குறைந்து 6,600 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 500 ரூபாய் குறைந்து 86,500 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. ஐந்தாண்டு ஒருங்கிணைந்த சட்டப்படிப்புகளுக்கு வருகிற 10ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. 3 ஆண்டு சட்டப்படிப்பு, முதுகலை சட்ட மேற்படிப்புக்கான விண்ணப்ப தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் நிலவும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை தேவை என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். குடிநீர் விநியோகிக்கப்படாததால் மக்கள் வீதிக்கு வந்து போராடும் நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். காவிரி டெல்டா பகுதிகளில் ஏற்படும் தொடர் மின்வெட்டால் விவசாய பயிர்கள் கருகுவதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். பயிர்கள் கருகுவதை தடுக்க குறைந்தபட்சம் 12 மணி நேரமாவது மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். எழும்பூரிலிருந்து கொல்லம் சென்ற ரயிலிலிருந்து விழுந்து இறந்த கர்ப்பிணி பெண்ணின் இறுதி ஊர்வலத்தில் ஏராளமானோர் கண்ணீர் மல்க கலந்து கொண்டனர். சென்னை திரிசூலம் சுடுகாட்டில் கர்ப்பிணி பெண்ணின் உடல் தகனம் செய்யப்பட்டது. விழுப்புரத்தில் பிசியோதெரபி செய்ய வந்தபோது தகாத முறையில் நடக்க முயற்சித்த பிசியோதெரபிஸ்டின் கன்னத்தில் கல்லூரி மாணவி அறைவிட்டு அலறவிட்டார். மேலும் டாக்டர் மருத்துவமனையில் படுத்துக்கொண்டு நாடகம் போடுவதாகவும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என அந்த பெண் கோரிக்கை விடுத்துள்ளார். மனைவிக்கு விருப்பமில்லாமல் அவரை கட்டாயப்படுத்தி உறவு கொள்வது பாலியல் வன்கொடுமை ஆகாது என மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஜபல்பூரைச் சேர்ந்த பெண் ஒருவர் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கணவர் மீது புகார் அளித்தார். கடலூர் மாவட்டம் வடலூரில் ஆர்ப்பாட்டத்திற்காக சென்ற தமிழ் தேசிய பேரவையினரை போலீசார் கைது செய்தனர். சிதம்பரம் நடராசர் கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு புறப்பட்ட 40க்கும் மேற்பட்டோர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்யப்பட்டனர். சென்னை தாம்பரத்தில் சுற்றுலா வாகனத்தை தனிநபர் வாகனமாக மாற்றி ஓட்டி வந்தவருக்கு போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்தனர். அப்போது 3000க்கும் மேற்பட்ட சுற்றுலா வாகனங்கள் சென்னையில் தனிநபர் வாகனங்களாக ஓடுவதாக அந்த ஓட்டுநர் குறிப்பிட்டார். சென்னை ஷெனாய் நகரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்த சில நிமிடங்களிலேயே அங்கு வைக்கப்பட்ட பொருட்களை மக்கள் காலி செய்தனர். இளநீர், பழங்கள், வெள்ளரிக்காய் உள்ளிட்டவைகளை போட்டி போட்டுக்கொண்டு எடுத்து சென்றனர். திருமணம் செய்து கொள்ளாமல் 18 வயதுக்கு மேற்பட்ட இருவர் விருப்பப்பட்டு பாலியல் உறவு வைத்துக் கொள்வது தவறில்லை என டெல்லி உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இளம் பெண்ணை திருமணம் செய்வதாக கூறி பாலியல் வன்கொடுமை செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் நீதிமன்றம் கருத்து தெரிவித்தது. காவலருடன் தகாத உறவில் இருந்த மகளை தட்டி கேட்ட தந்தையை தாக்கிய காவலர் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை மாதவரம் காவல் நிலைய காவலர் நூர்தீன் தாக்கியதில் நந்தகுமார் என்பவருக்கு தலையில் காயமும் கையில் எலும்பு முறிவும் ஏற்பட்டது. சென்னையின் ஆலந்தூர் சாலையோரங்களில் பல்வேறு பகுதிகளில் இருந்து கொண்டுவரப்படும் நுங்கு அமோகமாக விற்பனையாகி வருகிறது. வெயிலின் தாக்கத்திலிருந்து காத்துக்கொள்ள மக்கள் நுங்கினை வாங்க ஆர்வம் காட்டுவதால் சிறு வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுச்சேரியில் சின்னத்திரை நட்சத்திரங்கள் பங்கேற்ற கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் சின்னத்திரை பிரபலங்களான மாகாபா ஆனந்த், தங்கதுரை, புகழ் மற்றும் பிரபல யூடியூபர் ஸ்ரீராம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். 6 அணிகள் பங்கேற்ற 8 ஓவர் கொண்ட போட்டிகளை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். இந்தியாவில் வெங்காயம் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்ட அனைத்து கட்டுப்பாடுகளையும் மத்திய அரசு நீக்கியுள்ளது. உள்நாட்டின் தேவைக்காக 17 லட்சம் டன் மட்டும் போதுமானதாக இருக்கும் என கணக்கிடப்பட்டுள்ள நிலையில் உற்பத்தி அதிகரித்ததையொட்டி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது.
உத்தரகண்ட் மாநிலம் முசோரியில் கார் பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் 5 மாணவர்கள் உயிரிழந்தனர். டேராடூன் IMS கல்லூரி மாணவர்கள் 6 பேர் காரில் சுற்றுலா சென்றபோது மலைப்பாதையில் சென்ற கார் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் உருண்டு விழுந்து விபத்துக்குள்ளானது. மும்பை சத்ரபதி விமான நிலையத்தில் ஒரே நாளில் 8,37,00,000 ரூபாய் மதிப்பிலான கடத்தல் தங்கம் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. உள்ளாடைகள், தண்ணீர் பாட்டில், மலக்குடல் வழியாக கடத்தப்பட்ட 12.74 கிலோ தங்கம் கைப்பற்றப்பட்டுள்ளது. பெங்களூரு பெண் தொழிலதிபர் தன்னை ஆன்லைன் மோசடி கும்பல் நூதன முறையில் ஏமாற்ற முயன்ற சம்பவத்தை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ளார். 3,000 ரூபாய்க்கு பதில் 30,000 அனுப்பிவிட்டதாக குறுஞ்செய்தி அனுப்பி மீதி பணத்தை திருப்பி கேட்டபோது தாம் சுதாரித்ததாக அவர் தெரிவித்துள்ளார். டெல்லி மங்கோல்புரியில் உணவுக்கடை நடத்திய வடா பாவ் கேர்ள் என அழைக்கப்படும் சந்திரிகா தீக்ஷித் என்பவர் போலீசாரிடம் அத்துமீறி நடந்து கொண்டதாகவும் அவர் கைது செய்யப்படவில்லை என்றும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. அவர் கதறி அழும் வீடியோ வைரலான நிலையில் அனுமதியின்றி நிகழ்ச்சி நடத்தியதால் கடை அகற்றப்பட்டதாக போலீசார் கூறினர். ஒடிசா மாநிலம் பூரி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் சுசரிதா மொகந்தி போட்டியிலிருந்து விலகியுள்ளார். தேர்தலில் போட்டியிடுவதற்கான நிதி தன்னிடம் இல்லை என்றும் காங்கிரசிலிருந்தும் தனக்கு நிதி மறுக்கப்பட்டதாகவும் கூறி சீட்டை திருப்பிக் கொடுப்பதாக அறிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியில் தாயுடன் இணைந்து கணவனின் இருசக்கர வாகனத்தை மனைவி எரித்துள்ளார். பிரிந்து வாழ்ந்து வந்தவரை அழைக்கச் சென்றபோது கணவனின் இருசக்கர வாகனத்தை மனைவி எரித்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. கோடை விடுமுறையை முன்னிட்டு நெல்லை மாவட்டம் பாபநாசம் அகஸ்தியர் அருவிக்கு சுற்றுலா பயணிகள் படையெடுத்துள்ளனர். வெயிலுக்கு இதமாக அருவியில் உற்சாக குளியலிட்டு விடுமுறையை குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக கொண்டாடினர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பழைய மீன் மார்க்கெட் அருகே உள்ள சாலையில் திடீரென பள்ளம் ஏற்பட்டது. இதனால் அங்கு பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு JCB உதவியுடன் சீரமைப்பு பணிகள் நடைபெற்ற நிலையில் போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டு வாகனங்கள் மாற்று பாதையில் அனுப்பி வைக்கப்பட்டன. தருமபுரி மாவட்டத்தில் கோடை வெயில் சுட்டெரிக்கும் நிலையில் வாழை மரங்கள் கருகுவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதால் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 1 மாத காலமாக முறையாக குடிநீர் விநியோகிக்கப்படாததை கண்டித்து பெரம்பலூர் மாவட்டம் களத்தூர் கிராம மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போராட்டம் காரணமாக சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தூத்துக்குடியில் மீன்களின் விலை கடுமையாக உயர்ந்து காணப்பட்டது. மீன்பிடி தடைக்காலம் காரணமாக விசைப்படகுகள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை என்பதாலும் வெயிலின் தாக்கத்தினால் மீன்களின் வரத்து குறைந்ததும் தான் விலை உயர்வுக்கு காரணம் என கூறப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மன்னவனூர் சூழல் சுற்றுலா தலத்திற்கு செல்ல விதிக்கப்பட்ட தற்காலிக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேல்மலை பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீ 80% கட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட நிலையில் பூம்பாறை, கூக்கால் உள்ளிட்ட மலை கிராமங்களுக்கு செல்ல அனுமதி அளிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் மொரட்டாண்டி சுங்கச்சாவடியை கடக்க முயன்ற போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி தரிகட்டு பாய்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஓட்டுநர் சிறு காயங்களுடன் தப்பிய நிலையில் 2 லேன்களை தாண்டி சென்று லாரி தடுப்புச் சுவற்றில் ஏறி நின்ற CCTV காட்சி வெளியாகியுள்ளது. மதுரை நரிமேடு பகுதியில் 2 மாத பெண் குழந்தைக்கு தடுப்பூசி செலுத்துவதற்காக ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்து வந்த பாட்டியின் தலையில் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் படுகாயமடைந்தார். மாநகராட்சி ஆரம்ப பள்ளி வளாகத்தில் இயங்கி வரும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு தனது பேத்தியை தூக்கி வந்த மூதாட்டி 2 வயதான மற்றொரு பேத்தியையும் உடன் அழைத்து வந்தார். மேற்கூரை இடிந்து விழுந்ததில் மூதாட்டி மட்டும் காயமடைந்த நிலையில் நல்வாய்ப்பாக குழந்தைகள் இருவரும் காயமின்றி உயிர் தப்பினர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் 1 மணி நேரமாக தொடர்ந்து பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. பலத்த சூறாவளி காற்றுடன் பெய்த மழையில் மேட்டுப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் பயிரிடப்பட்டிருந்த 10,000த்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்தன. சென்னையை அடுத்த மதுரவாயலில் புதிய நீதி கட்சி சார்பில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது. கட்சியின் செயல் தலைவர் ரவிக்குமார் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்ததோடு பொதுமக்களுக்கு மோர், பழரசம், குளிர்பானம், தர்பூசணி ஆகியவற்றை வழங்கினார்.
திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே 2.5 வயது பெண் குழந்தைக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக கூலி தொழிலாளி கைது செய்யப்பட்டார். சம்பவம் தொடர்பாக கைதான விருவீடு பகுதியைச் சேர்ந்த பிச்சைமணி என்பவரை 15 நாள் காவலில் அடைக்க மாஜிஸ்திரேட் உத்தரவிட்டார். நெல்லை கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் படுகொலையை கண்டித்து நாகையில் காங்கிரஸ் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மனு அளித்தும் ஜெயக்குமார் உயிருக்கு பாதுகாப்பு வழங்காத காவல்துறையை கண்டித்து காங்கிரசார் கோஷம் எழுப்பினர். தஞ்சாவூர் ITI மைதானத்தில் விண்ணை முட்டும் அளவிற்கு எழும்பிய சூறைக்காற்றின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மைதானத்தில் யாருமில்லாத நேரத்தில் வீசிய காற்றை சாலையில் சென்றவர் ஆச்சரியத்துடன் பார்த்து அதனை வீடியோவாக எடுத்து இணையத்தில் பதிவிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் மரம் சரிந்து சுற்றுலா வாகனங்கள் மீது விழுந்ததில் 2 கார்கள் சேதமடைந்தன. இதனால் டால்பின் நோஸ் செல்லும் சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் திடீரென பெய்த மழையால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடந்த சில நாட்களாக கோடை வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் மழை பெய்ததால் சுற்றுலா வாசிகள் மழையில் நனைந்தபடி பூங்காவில் மலர்களை கண்டு ரசித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே நடைபெற்ற மாட்டு வண்டி எல்கை பந்தயத்தில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டன. மேல மீனாட்சிபுரம் கிராமம் கருப்புசாமி முத்தாலம்மன் கோவில் கொடை விழாவை முன்னிட்டு சின்ன மாடு பூஞ்சிட்டு மாடு என 2 பிரிவுகளாக போட்டி நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் விற்பனை செய்வதாக சகோதரர்கள் கைது செய்யப்பட்டனர். திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த நாகராஜ், சிவா ஆகியோர் மண்ணூர் பகுதியில் விற்பனை செய்ய கொண்டு சென்ற 1400 மூட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஆந்திர மாநிலம் அன்னமையா மாவட்டத்தில் பயணிகளோடு சாலையில் சென்று கொண்டிருந்த பேருந்தில் திடீரென தீப்பிடித்த நிலையில் பேருந்தை நிறுத்திய ஓட்டுநர் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். ஓட்டுநர் உடனடியாக கவனித்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாநிலத்தில் 17 நோயாளிகளின் உயிரிழப்புக்கு காரணமான செவிலியருக்கு 760 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. ஹீத்தர் பிரெஸ்டி என்கிற செவிலியர் நீரிழிவு நோயே இல்லாதவர்கள் உட்பட 22 நோயாளிகளுக்கு அளவுக்கு அதிகமான இன்சுலின் செலுத்தியுள்ளார். IPL வரலாற்றில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர்கள் பட்டியலில் பிராவோவை பின்னுக்கு தள்ளி மும்பை அணியின் சுழற்பந்து வீச்சாளர் பியூஷ் சாவ்லா 2ஆம் இடம் பிடித்துள்ளார். ரிங்கு சிங் விக்கெட்டை வீழ்த்தியதன் மூலம் அவர் இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளார். CSK அணியில் தோனி தம்மை மற்றொரு அப்பாவை போல பார்த்துக் கொள்வதாக அணி வீரர் பத்திரனா நிகழ்ச்சியுடன் கூறியுள்ளார். இதுகுறித்த CSK நிர்வாகம் வெளியிட்டுள்ள வீடியோவில் தோனி கொடுக்கும் சிறிய ஆலோசனைகள் கூட பெரிய அளவில் அசத்துவதற்கு உதவுவதாக அவர் கூறியுள்ளார். ரசிகர்களை தாண்டி முதலில் மும்பை அணியின் வீரர்களே ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக ஏற்றுக்கொள்ளவில்லை என முன்னாள் வீரர் இர்ஃபான் பதான் விமர்சித்துள்ளார். ஆரம்ப முதலே சுமாராக விளையாடி கேப்டனாக சொதப்பிய ஹர்திக் மும்பையின் தோல்விக்கு முதன்மை காரணமாக அமைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். IPL போட்டிகளுக்கு நடுவே சென்னை அணியின் கேப்டன் ருத்ராஜ் மனைவியுடன் நேரம் செலவிட்ட புகைப்படத்தை தனது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். ஹிமாச்சல் பிரதேசத்தில் உள்ள தரம்சாலாவில் மனைவியுடன் அவர் எடுத்துக்கொண்ட புகைப்படத்திற்கு ரசிகர்கள் லைக்ஸ் மழை பொழிந்து வருகின்றனர். பாடலுக்கு காப்புரிமை கேட்டு இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியது தயாரிப்பாளருக்கும் இசையமைப்பாளருக்கும் இடையிலான பிரச்சனை என ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். மும்பையிலிருந்து வேட்டையன் படப்பிடிப்பை முடித்துவிட்டு திரும்பிய அவர் அது இளையராஜாவின் முடிவு என்றும் கூறினார். சத்தமின்றி திருமணத்தை முடித்த கையோடு நடிகை டாப்சி பன்னு கோடை விடுமுறையை கழிப்பதற்காக நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாம் நகருக்கு சென்றுள்ளார். அங்கு தனது சகோதரியுடன் விடுமுறையை கொண்டாடிய புகைப்படங்களை டாப்சி இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்து வருகிறார். விஜய் தேவரகொண்டாவின் 14வது படம் குறித்து அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தேவரகொண்டாவின் 13வது படமான ஃபேமிலி ஸ்டார் படத்தை தயாரித்த தில் ராஜு அவரது 14வது படத்தையும் இயக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இதன் முழு விவரம் மே 9ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு தெரிவித்துள்ளது.
நடிகர் யாஷின் டாக்ஸிக் படத்திலிருந்து கரீனா கபூர் கால்ஷீட் பிரச்சனைகளால் விலகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவருக்கு பதிலாக நயன்தாராவை சேர்க்க பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் கதாபாத்திரம் நயன்தாராவுக்கு மிகவும் பிடித்து விட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பிரபல நடிகை ரெஜினா கசான்ட்ரா சென்னை மெரினா கடற்கரையில் தூய்மை பணியில் ஈடுபட்டார். திரைத்துறை மட்டுமின்றி சமூக பணிகளிலும் ஆர்வம் காட்டி வரும் அவர் SUP மெரினா கிளப் என்ற குழுவினருடன் இணைந்து மெரினா கடற்கரையில் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டார். கோடை விடுமுறையில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு செல்லும் பக்தர்களுக்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அவர்களுக்கு உணவு, மோர் மற்றும் மருத்துவ வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோடு கூல் பெயிண்டுகள் அடிக்கப்பட்டு தரை விரிப்புகள் போடப்பட்டுள்ளன. திருத்துறைப்பூண்டி பெரிய கோவிலும் தஞ்சாவூர் பெரிய கோவிலும் ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ளதாக வரலாற்று ஆய்வாளர் எடையூர் மணிமாறன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் பெரிய கோவிலின் வாசற்படி திருத்துறைப்பூண்டி பெரிய கோவிலின் கோபுரத்தின் உயரத்திற்கு சமமாக உள்ளதாக கூறியுள்ளார். பொள்ளாச்சி அருகே மழை வேண்டி கிராமத்தில் உள்ள இரட்டை விநாயகரை 5 அடி நீரால் நிரப்பி பொதுமக்கள் வழிபாடு செய்தனர். நூதன வழிபாட்டில் ஈடுபட்ட கிராம மக்கள் அங்குள்ள கிணற்றிலிருந்து தண்ணீரை எடுத்தும் டேங்கரில் தண்ணீரை கொண்டு வந்தும் இரட்டை விநாயகருக்கு பூஜை செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் தெள்ளார் கிராமத்தில் உள்ள சக்தி முத்தாலம்மன் கோவிலின் சித்திரை தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்த தேரை ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். பிளே ஸ்டோரில் அரசின் அதிகாரப்பூர்வ செயலிகளை கண்டறியும் வசதியை கூகுள் நிறுவனம் இந்தியா உட்பட 14 நாடுகளுடன் இணைந்து கொண்டு வந்துள்ளது. பல போலி செயலிகள் பிளே ஸ்டோரில் காணப்படுவதால் அதிகாரப்பூர்வ செயலியின் அருகே மட்டும் அரசின் பேட்ஜ் காணப்படும் என கூகுள் தெரிவித்துள்ளது. ஒகாயா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நிறுவனம் விரைவில் வரவிருக்கும் தனது எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிளான ஃபெராட்டோ டிஸ்ரப்டருக்கான புக்கிங்கை சமீபத்தில் தொடங்கியது. வாடிக்கையாளர்கள் ஃபெராட்டோவின் அதிகாரப்பூர்வ வெப்சைட்டிற்கு சென்று டிஸ்ரப்டர் மோட்டார் சைக்கிளை புக்கிங் செய்யலாம். பஜாஜ் ஆட்டோ நிறுவனம் பல்சர் NS 400Z என்ற தனது புதிய மாடலை அறிமுகம் செய்துள்ளது. இதுவரை இல்லாத மிகப்பெரிய பல்சர் மாடலாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ள இதன் விலை 1,85,000 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டது. இது பேர்ல், மெட்டாலிக், ஒயிட் உள்ளிட்ட 4 வண்ணங்களில் கிடைக்கும்.